Hi guys, welcome to Mupari Training Academy. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா PC Ultimateல அறிவியல் வினாக்கள் தான். அறிவியல் வினாக்கள்ல 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இயற்பியல் மற்றும் வேதியியலை தான் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வேகமா ரிவிஷன் பண்ண போறோம். ஆல்ரெடி 6th 7th போட்டாச்சு, 8thலயும் 9thலயும் பயாலஜி போட்டாச்சு. இப்போ 8th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சுன்னா இன்னும் 9th and 10th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் 10th பயாலஜி பார்ட் தான் ரிமைனிங் இருக்கும். சயின்ஸ் ஓரளவுக்கு நாங்க ரிவிஷன் கொடுத்தாச்சு. சோஷியல் சயின்ஸும் சைட் பை சைடு போயிட்டு தான் இருக்கு. உளவியல் உங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. கமெண்ட் டெஸ்ட் இன்னில இருந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ எங்க அகாடமிஸ்ல என்னைக்கெல்லாம் டெஸ்ட் முடியுதோ அன்னைக்கெல்லாம் கமெண்ட் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு வந்துடும் சொல்லியிருந்தேன். ஸோ யார் அப்ளை பண்ணவங்களும் சரி, அப்ளை பண்ணாதவங்களும் சரி, கமெண்ட் டெஸ்ட்ல சேர்ந்தவங்களும் சரி, சேராதவங்களும் சரி, எல்லாருமே அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து சைக்காலஜி எப்படி சால்வ் பண்ணணும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சைக்காலஜி ஒரு 250 கொஸ்டின்ஸ் லாஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்பதான் நம்மளால கண்டிப்பா அந்த 25 out of 25 எடுக்க முடியும். 250 கேள்வி ப்ராக்டிஸ் பண்றது மூலமா மட்டும் தானே. சரி, நல்லபடியா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுடைய வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்டே ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்கேன் இந்த பிசிக்ஸ்ல இருந்து. ஸோ பிசிக்ஸ்னு ஒரு பொறுக்கும்போது அளவு அது ரொம்ப முக்கியம். ஸோ லென்த் நீளத்தை மீட்டர்ல குறிக்கிறோம், மாஸ் நிறைய கிலோகிராம்ல குறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுகள் முக்கியம் இல்ல. அந்த வகையில தான் 2 கோடு வச்சிருக்கேன். இப்ப வழி அளவுகள்ல வரக்கூடிய தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம்னு இருக்குல்ல. சோ இதனுடைய அளவுகள் உனக்கு தெரியும், அலகுகள் என்னென்னு. தலக்கோணத்தை என்னன்னு சொல்லுவாங்க? ரேடியன்னு சொல்லுவாங்க. திண்ம கோணத்துக்கு அலகு என்ன? ஸ்ட்ரேடியன்னு சொல்லுவாங்க. அப்போ லாஸ்டா உனக்கு 2 3 முடியணும். 2 3 எந்த ஆப்ஷன் முடியுது? சாரி 1 3 சாரி தப்பா போட்டேன். 1 3 முடியணும். அப்போ 1 3 எந்த ஆப்ஷன் முடியுது? இந்த டி ஆப்ஷன் தாங்க முடியுது லாஸ்டா. அப்ப இவரும் இல்ல, இவரும் இல்ல, இவரும் இல்ல. சோ அப்போ ஒளிச்செறிவினுடையது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒளிச்செறிவை நம்ம எதுல அளவிடுவோம்னு பாத்தீங்கன்னா கேண்டிலால அளவிடுவோம். அப்போ ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துல நாளைக்கு எது கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. லியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2413 சொல்லக்கூடிய டி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். சோ அப்ப நமக்கு அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒளிச்செறிவு. இதே இந்த ஒளிச்செறிவுன்னு இருக்கு. இது சவுண்டு, இது லைட். புரியுதா? இது சவுண்டு, இது இந்த ஒளி எதை குறிக்குது? லைட். அப்ப லைட்டினுடைய ஒளிச்செறிவுகள் எவ்வளவு அதிக அடர்த்தியை கொண்டு வருகிறதுன்றதை குறிக்கிறது கேண்டிலா. அப்ப இந்த ஒளிச்செறிவினுடைய அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா டெசிபல். சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுற போறீங்க. அடுத்து 2வது கேள்வி ரொம்ப சுலபமான கேள்வி, உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் உள்ள டேஷ் என்னும் இடத்தின் வழியே செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரமானது கணக்கிடப்படுகிறது. சோ இந்திய திட்ட நேரம், ஓகேவா? கிரீன்விச் மெரிடியன் டைமோட இந்தியன் டைம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி வருதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். GMT + 5:30. ஓகேவா? சோ கிரீன்விச் மெரிடியன் டைமோட உனக்கு 5.5 மணி நேரத்தை கூட்டும் பொழுதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சரியான நேரத்தை உன்னால எல்லா உலகத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது கரெக்டா அந்த டைமை கால்குலேட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அது உத்தரப்பிரதேச வழியாக செல்லக்கூடிய ஒரு தீர்க்க கோட்டை வச்சுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்துக்கு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிருப்பீங்க. சார் டி சார் அப்படின்னு சொல்லிட்டு மிர்சாபூர். அப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாபூர் வழியாக செல்லக்கூடிய அந்த ஒரு கோட்டினாலதான், தீர்க்க கோட்டினாலதான் உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ண முடியுது. சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கேள்வி பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வெக்டார் ஸ்கேலார் அளவு தெரிஞ்சு படிங்கம்மா. அது என்ன வெக்டார், எது ஸ்கேலார்? இப்ப நானும் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்க போறேன், பதில் நீங்க தான் சொல்ல போறீங்க. விசை என்பது ஒரு வெக்டார் அளவு. விசையின் SI அலகு நியூட்டன். விசையினுடைய SI அலகு நியூட்டன் என்பது சரி. விசை என்பது ஒரு வெக்டார் அளவு என்பதும் சரி. சரியா? விசை ஒரு வெக்டார் அளவு தான். விசையினுடைய SI அலகு நியூட்டன் தான். சோ 2 கூற்றுகளுமே என்னன்னு பாத்தீங்கன்னா சரி. சரியா? வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. சரியா? சோ 1 மற்றும் 2 சரி. சரி, இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வெக்டார் என்றால் என்ன, ஸ்கேலார் என்றால் என்ன. ஸ்கேலார் அப்படின்றது பொருளினுடைய அளவு மட்டும்தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கேலார்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளினுடைய அளவு மட்டும்தான் இருக்கும். அளவு மட்டும் சொன்னீங்கன்னா அது ஸ்கேலார். வெக்டார் அப்படின்றது பொருளினுடைய அளவும் இருக்கும், பொருளினுடைய அளவும் இருக்கும் மற்றும் திசையையும் குறிப்பிடுவாங்க. இதுதான் வெக்டார். அப்ப ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். பொருளினுடைய அளவு மட்டும் குறிப்பிட்டால் அது ஸ்கேலார், பொருளினுடைய அளவோட திசையும் குறிப்பிட்டால் அது வெக்டார். இப்போ நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். தூரம், டிஸ்டன்ஸ் சொல்றோம்ல, தூரம், தொலைவு, தூரம்னு சொல்லலாம் அல்லது தொலைவுன்னு சொல்லலாம். இது ஸ்கேலார் அளவா அல்லது வெக்டார் அளவா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், இது ஒரு ஸ்கேலார் அளவு தான். ஏனென்றால் நான் 24 கிலோமீட்டர் போனேன் அப்படின்னு சொல்றது ஒரு அளவு மட்டும்தான். நான் 24 கிலோமீட்டர் போனேன்பா அப்படின்னு சொல்றது அளவு மட்டும்தான். அப்ப அந்த அளவுன்ற அந்த பொருளினுடைய அளவு மட்டும்தானே இருக்கு. அப்ப அது ஒரு ஸ்கேலார் அளவு. அப்ப நான் இவ்வளவு தொலைவு பயணித்தேன், ஒரு 24 கிலோமீட்டர் தொலைவு பயணித்தேன் அப்படின்னு வெறும் 24 கிலோமீட்டர் மட்டும் தான் சொல்றாங்கன்னா அது ஸ்கேலார் அளவு. இதே இடப்பெயர்ச்சி
அப்படின்னு இன்னொன்னு இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்ன்றது வேற, டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது வேற. இங்கிலீஷ் மீடியம் நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ்லனா தொலைவு, அது ஸ்கேலார் அளவு. இடப்பெயர்ச்சின்னு கேட்டாங்கன்னா அது என்ன அளவுனா வெக்டார் அளவு. காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 24 கிலோமீட்டர் நான் வடக்கு நோக்கி சென்றேன் அல்லது 24 கிலோமீட்டர் நான் கிழக்கு நோக்கி சென்றேன் அப்படின்னு நீ சொல்றேன்னா அது வந்து இடப்பெயர்ச்சிக்கு சமம். அப்ப அங்க திசையும் இருக்கு, பொருளினுடைய அளவும் இருக்கு. 24 கிலோமீட்டர் போனோம்னு சொல்றாங்க, வடக்கு நோக்கி போனோம்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து என்ன அளவு? வெக்டார் அளவு. அப்ப நான் உங்களுக்கு அடுத்து கேட்கிறேன், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இவங்க தான். வேகம் மற்றும் திசை வேகம். இங்கிலீஷ்ல எல்லாம் ஈஸியா இருக்கும், தமிழ்ல தான் வேகம் திசை வேகம் கொடுத்திருப்பாங்க. அப்ப திசையையும் குறிக்கிறதுனால இது என்ன அளவு? வெக்டார் அளவு. நான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே, திசை இருந்தா அது வெக்டார் அளவுன்னு. அப்ப சாதாரண வேகம் என்ன அளவுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேலார் அளவு. சரியா? அது இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? நான் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டது எஸ்ல ஆரம்பிக்கிறதுனால இது ஸ்கேலார், வீல ஆரம்பிக்கிறதுனால இது வெக்டார் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இப்ப நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன்னு சொன்னல, ஒருவன் கடைக்கு சென்று 20 கிலோகிராம் கோதுமை மாவை வாங்கினான். ஒருவன் கடைக்கு சென்று 20 கிலோகிராம் கோதுமை மாவை வாங்கினான். இதுல 20 கிலோகிராம் என்பது ஸ்கேலார் அளவா வெக்டார் அளவா? இதுதான் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். சோ மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது குவார்ட்ஸ் படிகம் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. குவார்ட்ஸ் படிகம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடிகாரங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு படிகம். சரியா? இந்த குவார்ட்ஸ் படிகம் எங்க பயன்படுதுன்னு நாளைக்கு கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லாதீங்க. கடிகாரங்கள்ல பயன்படக்கூடியது, மணிகளே துல்லியமாக அளவிட பயன்படக்கூடிய ஒரு குவார்ட்ஸ் படிகாரம். இது எதனால் ஆனது என்றால் சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜனுடைய கலவை. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு எல்லாத்துலயுமே மூணுத்துல சிலிக்கான் வச்சுட்டாங்க. சோ சிலிக்கானோட சேர்ந்த ஹைட்ரஜன் கலவையா அல்லது நைட்ரஜன் கலவையா அல்லது ஆக்சிஜன் கலவையான்ற ஒரு தடுமாற்றம் இருக்கும். சோ சிலிக்கானோட சேர்ந்த ஆக்சிஜன் கலவை தான் உருவானதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா குவார்ட்ஸ் படிகாரம். சோ 5வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி பாதரசமானி ஆகும். அவங்களே சொல்லிட்டாங்க, வளிமண்டலம் அழுத்தம்னா அட்மாஸ்பியரிக் பிரஷர். பிரஷர் அழுத்தத்துக்கு அதை பயன்படுத்துறது பாதரசமானியான மெர்க்யூரி மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரியா? இன்னொரு மீட்டரும் பயன்படும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேரோமீட்டர். சோ வளிமண்டல அழுத்தத்தை நாளைக்கு திடீர்னு இன்னொரு பேர் கேட்க போறாங்க, பேரோமீட்டர். சோ பேரோமீட்டரும் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருவிதான். சரியா? பேரோமீட்டர். அப்போ இது பாதரசமானியை கண்டறிந்தவர் அறிவியல் அறிஞர் யாருன்னு தான் சொல்றாங்க. சோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாரிசெல்லி அவர்கள் தான். கிட்டத்தட்ட 1643ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பாரு எவான்சா டாரிசெல்லி. ஒரு பேர் எவான்சலா டாரிசெல்லின்னு சொல்லுவாங்க ஃபுல் நேம். சோ டாரிசெல்லி அவர் தான் வந்து பாதரசமானியை கண்டறிந்த ஒரு அறிவியல் அறிஞர் ஆவார். சரியா? அடுத்தது பேரோமீட்டரும் வளிமண்டல அழுத்தத்தை கண்டுபிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தமானது குறையும் அப்படின்னு ஒரு கூற்று வைக்கிறாங்கன்னா அது தவறு. புரியுதா? நான் இங்க வந்து உனக்கு நான் எக்ஸாம்பிளா வச்சுட்டு இருக்கேன், டேஷா வச்சுட்டு இருக்கேன். ஆனா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். இப்ப நீங்க வந்து சின்ன வயசுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, இங்க ஒரு ஓட்டை போடுங்க, இங்க ஒரு ஓட்டை போடுங்க, இங்க ஒரு ஓட்டை போடுங்க. எந்த ஓட்டையில இருந்து வர தண்ணி வந்து அதிகமா வருமா? ஃபர்ஸ்ட் ஓட்டையில இருந்து இப்படிதான் விழும், 2வது ஓட்டையில இருந்து இப்படி விழும், 3வது ஓட்டையில இருந்து தான் வேகமா விழும். இது நம்ம சின்ன வயசுல பெய்யும் மழை நாங்களும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டே நடத்திருக்கோம். சரியா? அப்போ இதனுடைய ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அழுத்தம் அதிகமா இருந்தாதான் ஃபோர்ஸ். நான் இப்ப மேல ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா நான் என்ன பண்ணுவேன்? பிதுங்கிட்டு வெளியே வருவேன். அப்ப பிதுங்கிட்டு இதுதான் வெளியே வருது, ஃபோர்ஸா வெளியே வருது. அப்போ மேல இருக்கக்கூடிய திரவத்தினுடைய அழுத்தமும் சேரும், வெளியில இருந்து வரக்கூடிய காற்றினுடைய அழுத்தமும் சேரும். அப்படி 2 அழுத்தங்களும் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களின் மேல் செலுத்தப்படக்கூடிய இது வந்து என்ன ஆகும்? அதிகரிக்கும். சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சொல்லி கொடுத்துருக்கு, இதுக்கப்புறம் மறக்க கூடாது இல்ல. அப்ப ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் எப்படி இருக்கும்? அதிகரிக்கும். சரியா? அடுத்து 7வது கேள்வி, வாகனத்தை பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பயன்படுத்தப்படும் நீரியல் உயர்த்திகள் எந்த விதியின் அடிப்படையில் இயங்குகிறது? நீரியல் உயர்த்திகள்னா ஹைட்ராலிக் லிஃப்ட். அது பேரே வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல ஹைட்ராலிக் லிஃப்ட். சரியா? லிஃப்ட்னா மேல எடுத்துட்டு வர்றது, தண்ணீரை வைத்து எடுத்துட்டு வர்றதுனால ஹைட்ராலிக் லிஃப்ட். சோ எப்பவுமே பாய்மங்களுடைய விதிகள், பாய்மங்களுடைய அழுத்தங்களின் விதிகள், பாய்மங்கள் என்றால் நீர் சேர்ந்த கலவைகள் எல்லாம் இருக்கலாம். அந்த பாய்மங்களுடைய அழுத்தங்களை பற்றிய விதிகளை படிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கல் விதி. அழுத்தம் என்றாலே பாஸ்கல் தான். ஏன்னா அழுத்தத்தினுடைய அலகே பாஸ்கல் தானே. அப்ப அழுத்தங்களை பற்றி படிக்கக்கூடிய அனைத்து விதிகளுக்கும் பொருத்தமானவர் வந்து பாஸ்கல் விதி தான். பாஸ்கல் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒண்ணு இருக்கு, இதை நான் படத்துக்கே எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல நீ ஒரு கம்பி வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கறனா அது திரவங்கள் இங்க சின்ன வழி இருக்குமா, அந்த சின்ன வழி மேல ஒரு கம்பி வச்சு நீ ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது ஒரு ஸ்மால் பிஸ்டன்,
அதை வச்சு நீ ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது திரவங்களில் அது சமநிலையில் பரவும். சோ நீ அங்க கொடுக்குற அழுத்தம் அந்த இடத்துல மட்டும் தான் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது, அது என்ன பண்ணும், சமநிலையில் திரவங்களுடைய அனைத்து இடங்களிலும் சமமாக பரவும் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய பாஸ்கல். அதனாலதான் நீ இங்க கொடுக்குற ஒரு லிஃப்ட், அந்த பிஸ்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பிரஷர் இந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்த இடத்துல நீ ஒரு வாகனத்தை நிக்க வச்சிருக்க, ஒரு காரை நிக்க வச்சிருக்கனா அது என்ன பண்ணும், தூக்கும். அந்த தண்ணீரை வந்து என்ன பண்ணும், தூக்கும். அப்ப கார் ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். அதுதான் ஹைட்ராலிக் லிஃப்ட். இதேதான் நம்ம வண்டியில யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் பிரேக்ஸ், நீரியல் அந்த பிரேக்ல கூட பயன்படுத்துவாங்க. அப்ப அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக்ல பயன்படுத்துறது இதுதான், நம்மளுடைய பாஸ்கல் விதி தான். சரியா தெரிஞ்சுச்சு? அப்ப பாஸ்கல் விதி எதுக்கு பயன்படுதுன்ட்டு. அடுத்தது 8வது கேள்வி உங்களுக்கான நல்ல கேள்வி. மழை துளி கோல வடிவத்தை பெற காரணம் என்னன்னா, டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம், பரப்பு இழுவிசை. இதேதான் ஒரு பூச்சி வந்து சொல்லுவாங்க, அந்த பூச்சி பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல, அந்த 8 கால் பூச்சி நினைக்கிறேன். ஐ திங்க் தண்ணீர்ல வந்து டக்கு மேலேயே நடந்து போது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுவுமே பரப்பு இழுவிசையினுடைய காரணத்தினாலதான். அப்ப மழைத்துளிகள் வந்து கோல வடிவத்தை பெறுவதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரப்பு இழுவிசை. சூப்பரா சொல்லிட்டு இருப்பீங்க, ஆன்சர் எனக்கு நல்லாவே தெரியும். சோ இப்ப வந்துச்சு பாருங்க, ஆடி குவியாடி தோற்றுவிக்கும் பிம்பங்கள் எப்பொழுதும் நேரான அளவில் சிறிய மற்றும் மாய பிம்பங்களாகவே இருக்கும். ஆமா, ஏனென்றால் குவியாடியானது வந்து நல்ல எக்ஸாம்பிள். குவியாடி எங்கம்மா பயன்படுத்துவாங்க, நல்லா சொல்லுங்க. காரோட கண்ணாடி. சரியா? காரோட முகப்பு கண்ணாடி கிடையாது, பின்னாடி வரக்கூடிய வண்டிகள் என்ன வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி. அப்ப குவியாடியை வந்து நான் சைட் மிரரா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. சைட் மிரரா வச்சிருந்தா பிம்பங்கள் சிறிய அளவுல தோன்றும். இதுல மாற்று கருத்து இருக்கா? அத்தாந்தண்டி ரோட்டை இத்துளூண்டு உனக்கு காமிக்குது அந்த கார்ல. அப்ப எவ்வளவு பெரிய ரோடு, அந்த ரோட்ல வரக்கூடிய எவ்வளவோ பேரை வந்து ஒரு சிறிய பிம்பமா மாத்தி உன்னுடைய கண்ணாடியில காமிக்குது. அது கார்னா எடுத்துக்கோங்க, வண்டினா எடுத்துக்கோங்க, அந்த சைட் மிரர்ல காமிக்குது. அப்ப சிறிய பிம்பங்கள் மற்றும் மாய பிம்பங்களாகத்தான் இருக்கும். சோ அப்ப இந்த கூற்று என்பது சரி. அப்போ குவியாடியால் தோற்றுவிக்கப்படக்கூடிய பிம்பங்கள் திரையில் வீழ்த்தி பிடிக்க இயலும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிரீன் மூலமா என்னால கேப்சர் பண்ண முடியும் அந்த இமேஜஸ் அப்படின்னா முற்றிலும் தவறு. ஏனென்றால் உருவாக வேண்டியது என்ன பிம்பங்கள்? மாய பிம்பங்கள் சொல்லிட்டேன். ஒரு மாய பிம்பத்தை என்னால திரையில வீழ்த்தி பிடிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. மெய் பிம்பத்தை தான் திரையில வீழ்த்தி பிடிக்க முடியும், மாய பிம்பத்தை வந்து பிடிக்க முடியாது. சோ விர்ச்சுவல் இமேஜஸ் cannot be captured. அந்த ஒரு அடிப்படையில இந்த பிம்பங்களை என்னால் திரையில வீழ்த்தி பிடிக்க இயலாது. அப்ப கூற்று 1 சரி, 2 தவறு. சரியா? அப்ப மெய் பிம்பங்களை என்னால் பிடிக்க இயலும். சரியா? இதை வந்து சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, சார் எனக்கு வேற எங்கேயும் வேற மாதிரி படிச்ச மாதிரி இருக்கு சார், அங்கேயும் குவிதான் படிச்சேன், பிடிக்க இயலும்னு படிச்சேன், எனக்கு டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, லென்ஸ் வேற ஆடி வேற. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பல பேரு டவுட்லயே சுத்துறது அதுதான். குழி ஆடின்னு ஒண்ணு இருக்கு, குவி ஆடின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி குழி லென்ஸ்னு ஒண்ணு இருக்கு, குவி லென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சரியா? குவி லென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஏன் நான் இந்த மாதிரி எழுதுறேன்னா, இவன் செய்யற வேலையை தான் அவன் செய்வான், அவன் செய்யற வேலையை தான் இவன் செய்வான், அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அப்போ குவியாடி என்ன வேலையை செய்யுதோ, இப்ப குவியாடி என்ன செய்யும்? மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும், நேரான பிம்பங்கள் இருக்கும், அளவில் சிறிய பிம்பங்கள் இருக்கும் சொன்னா, இதையெல்லாம் லென்ஸா பார்க்கும்போது எவன் செய்வானா? குழி லென்ஸ் செய்வான். புரியுதா? இந்த வேலையெல்லாம் குழி லென்ஸ் செய்வான். அப்ப குழியாடி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் யார் செய்வான்? குவி லென்ஸ் செய்வான். அப்ப இவனே தான் அவன், அவனே தான் இவன்ற மாதிரி குழியாடி செய்யறதெல்லாம் குவி லென்ஸ் செய்யும், குவியாடி செய்யறதெல்லாம் குழி லென்ஸ் செய்யும். அவ்வளவுதான் வித்தியாசம், பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 10வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சமதள கண்ணாடிகளை ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கும் பொழுது தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை என்ன? அப்போ இங்க ஒரு அந்த சவரம் செய்யற கடையில எல்லாம் பாத்துருப்பீங்க, பார்பர் ஷாப்ல எல்லாம் இந்த பக்கம் ஒரு கண்ணாடி இந்த பக்கம் ஒரு கண்ணாடி வச்சாங்கன்னா அதுல தோன்றக்கூடிய இமேஜ் இங்கேயும் ஒரு முறை இங்க ஒரு முறை இருக்க மாட்டேன். ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் போயிருப்பீங்களா, துணி கடை, ஏங்க இவ்வளவு விடுங்க, நம்ம போக்கிரி படம் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அசினும் விஜயும் வந்து லிப்ட்ல மாட்டிக்குவாங்க. மாட்டின உடனே ஒரு பாட்டு வரும், அப்படி போடு போடு போடுன்ட்டு. அப்ப விஜயனுடைய இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, முடிவிலி சமதள கண்ணாடிகளை ஒன்றுக்கொன்று வைக்கும் போது இதுல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இதுலயும், இதுல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இதுலயும், திருப்பி இதுலயும், திருப்பி இதுலயும், திருப்பி இதுலயும், திருப்பி இதுலயும்னு மாறி 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 பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு உனக்கு என்ன ஆகும்? ஒரு முடிவிலியான இமேஜஸ் தரும். அப்ப 2 சமதள கண்ணாடிகளை நான் ஓரங்கே வைக்கும் பொழுது இதுல உள்ள பிம்பம் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுல உள்ள பிம்பம் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி மாறி மாறி ரிஃப்ளெக்ட் ஆகும் போது எனக்கு இமேஜஸ் என்ன ஆயிடும்? முடிவிலியா போக ஆரம்பிக்கும். அதுதான் முடிவிலி. சரியா? அடுத்து கெலடாஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முப்படை சார்பில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். சோ கெலடாஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இது பண்ணுதுன்னா பன்முக எதிரொலிப்பு. சோ பாத்திருக்கீங்களா? சந்தோஷ் சுப்ரமணியத்துல எனக்கு ஒரு கெலடாஸ்கோப் வாங்கி தருவியா, நான் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிலியா கேட்கும் போது சந்தோஷ் சுப்ரமணியம் சந்தோஷ் போய் வாங்கி கொடுப்பாரு. சோ பாத்திருப்பீங்க. அந்த பன்முக எதிரொலிப்பினுடைய தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த கெலடாஸ்கோப் வந்து இயங்குது. சோ கெலடாஸ்கோப்ல
இந்த மாதிரி முக்கோண பெட்டகமா தான் வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா 3 விதமான கண்ணாடிகளை வந்து வரிசை அமைப்பாங்க. சோ இந்த மாதிரி முக்கோண பெட்டகமா வரிசை அமைக்கும் போது கெலடாஸ்கோப்ல இருக்கக்கூடிய கண்ணாடிகள் எத்தனை டிகிரியில் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 60 டிகிரி. நமக்கு ஏற்கனவே தெரியும் பெரிஸ்கோப்னு ஒண்ணு படுத்திருப்போம். என்னது? பெரிஸ்கோப். இந்த பெரிஸ்கோப் வந்து எத்தனை டிகிரில கண்ணாடியை பிளேஸ் பண்ணணும்? 45 டிகிரில கண்ணாடியை பிளேஸ் பண்ணாதான் உனக்கு கடல் மட்டத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சரியான அளவுல விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். சோ அதே மாதிரி கெலடாஸ்கோப்ல உனக்கு சரியான அளவுல எல்லா உருவம் தெரியணும்னா 60 டிகிரில உனக்கு என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆகணும். சோ பன்முக எதிரொலிப்பின் அடிப்படையில. அப்ப முழாக எதிரொலிப்பின் அடிப்படையில வந்து காணல் நீர் தோன்றும். இது வந்து காரணம் வந்து காணல் நீர் சொல்லலாம். இந்த வைரம் ஜொலிப்பதற்கான காரணம் முழாக எதிரொலிப்புன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லலாம். சரியா? அது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் பயன்படுத்தப்படும் ஆடி குவியாடின்னு சொல்றாங்க. ஏன்பா முகப்பு விளக்குகள் என்றால் டூம் லைட். அந்த வண்டியோட முன்னாடி வந்து என்னால குவியாடியை பயன்படுத்தினா பின்னாடி வர வண்டியை நான் யாரை வச்சு பார்ப்பேன்? இவனை வச்சு தானே பார்க்கணும். அப்ப இவன் கிடையாது. அப்ப யாரை வச்சு படிக்க முடியும்? குழியாடி தான் வச்சிருப்பாங்க. அப்ப வாகனங்களில் பின்காட்சி ஆடிகளாக பயன்படுத்தப்படக்கூடிய ஆடி குழியாடியா? கிடையாது. அதுதான் குவியாடி. சரியா? மாறி மாறி கொடுத்துருக்கான். அப்ப இவனும் தப்பு, இவனும் தப்பு. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு. சரியா? ரெண்டுமே தவறு. அடுத்து 13வது கேள்வி. ஒரு வானவில் தோன்ற காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு வானவில் இல்ல, வானவில் தோன்ற காரணம் என்னன்னு கேட்டாலே போதும். சாரி, நிறப்பிரிகை. நிறப்பிரிகை. ஏன்னா மழைத்துளி கோல வடிவத்தை பெற்றிருக்குன்னு சொன்னேன். சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு கதிரானது அந்த மழைத்துளியின் வழியாக போகும் பொழுது சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெண்மை நிற கதிர் அது வந்து 7 நிறங்களா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிரியும். அந்த 7 நிறமா பிரியும் போதுதான் விப்கயார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வானவில் அந்த நிறப்பிரிகை பெட்டகம் வரும். அதுல இது வந்து என்ன அலைநீளம் அது கம்மி, இது அலைநீளம் அதிகம் அப்படின்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ நிறப்பிரிகையின் காரணமாகத்தான் உனக்கு ஒரு வானவில் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பொருத்துகளை இதெல்லாம் கொடுத்திருக்கோம். ஒளி விலகல் எண்களை சில பொருட்களோட பொருத்த சொல்லியிருக்கு. அது என்ன சார் ஒளி விலகல் என்னா? வெற்றிடத்தில் ஒளியினுடைய திசை வேகம் தெரியும். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதுதான் ஒரு வெற்றிடத்துல ஒளி பயணிக்கக்கூடிய வந்து தொலைவு. சரியா? வெற்றிடத்துல ஒளியால இவ்வளவு தொலைவு பயணிக்க முடியும். ஊரறிஞ்ச விஷயம். ஆனா இந்த ஒலியானது இப்ப இங்க ஒரு பொருளின் வழியா ஊடுருவி செல்லும். ஒரு நீரின் வழியாவோ அல்லது ஒரு காற்றின் வழியா ஊடுருவி செல்லும் போது ஒலியானது விலகல் அடையும். ஒலி நேரா அப்படியே ஒட்டிக்கா வந்துடாது. ஒலி வந்து விலகல் அடையும். தண்ணீர் இருக்கா, அப்ப தண்ணீர்ல இங்க வரக்கூடிய ஒலி அப்படியே விலகல் அடைஞ்சு போகும். அப்ப ஒலி விலகல் எண் ஒவ்வொரு பொருட்களுக்கும் உண்டு. அததான் இவங்க கொடுத்திருக்காங்க. காற்றினுடைய ஒலி விலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 1. சரியா? நீருக்கான ஒலி விலகல் எண் என்னன்னு கேட்டாங்கன்னா 1.33. சாதாரண கண்ணாடி வந்து 1.5. வைரம் தான் இருக்கிறதுல அதிக ஒளி விலகலை கொண்டது. சோ 1 2 3 4 1 சொல்லக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா? ஒளி விலகல் எண்களை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 15. திடப்பொருளில் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாமல் வெப்பாற்றல் பரவக்கூடிய நிகழ்வு என்ன? அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாமல் திடப்பொருள். இதுதான் முக்கியமான வார்த்தை. ஒரு வெப்ப ஆற்றல் வந்து ஸ்டவ் பத்த வைக்கிறேன்னா அது வெப்ப கதிர்வீச்சு. ஸ்டவ் பத்த வைக்கிறேன்னா அது வெப்ப கதிர்வீச்சுக்கான உதாரணம். ஸ்டவ் பத்த வைக்கிறது. இது மேல நான் ஒரு பாத்திரம் வைக்கிறேன், அதுதான் திடப்பொருள். அந்த வெப்ப கடத்தலின் மூலமாகத்தான் பாத்திரம் ஹீட் ஆகுது. அப்போ ஸ்டவ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஹீட்டு எது கடத்துது? அந்த பாத்திரம் கடத்துது. உள்ள இருக்கக்கூடிய அந்த பால் என்ற திரவத்திற்கு பாத்திரம் தான் வெப்பத்தை கடத்துது. அப்ப திடப்பொருளின் ஒரு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுடைய இயக்கம் இல்லாமல் ஒரு வெப்பம் கடத்தக்கூடிய ஒரு நிகழ்வினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்ப கடத்தல். சரியா? அடுத்து 16வது. வெற்றிட குருவையை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ஜேம்ஸ் திவார் அவர்கள் தான் பிளாஸ்க் கண்டுபிடிச்சிருப்பாங்க, வேக்கம் பிளாஸ்க. சோ வெற்றிட குருவையை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் திவார். அடுத்தது 17வது கொஸ்டின். இடியின் சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் நம் கண்களுக்கு தெரிய காரணம் என்ன? ஆக்சுவலா முதல்ல தோன்றது நம்ம மழை வரும் போதே பார்ப்போம். ஒரு மின்னல் பளிச்சுன்னு வெட்டுச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ காதை மூடுங்க, டமால் டமால்னு இடி இடிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? மின்னல் தான் 2வதா தோன்றுது, இடிதான் முதல்ல தோன்றுது. ஆனா உன் கண்ணுக்கு முதல்ல தெரிகிறது மின்னல், 2வதா கேட்பதுதான் இடி. அப்போ ஒலியினுடைய திசை வேகத்தை விட ஒலியினுடைய திசை வேகம் குறைவு. அப்ப லைட் இது வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது வந்து லைட் ஒலி. இதே இந்த ஒலி சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 332 மீட்டர்/செகண்ட். ஒரு சில புக்ல 340 கூட கொடுத்திருக்கலாம். ஆனா எக்ஸாக்டா 332 மீட்டர்/செகண்ட். அப்ப சவுண்ட் வந்து ரொம்ப ஒலி திசை வேகம் கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் அது உங்களுக்கு லேட்டா ரிசீவ் ஆகுது. அப்ப ஆன்சர் ஒலியின் திசை வேகம் ஒலியின் திசை வேகத்தை விட மிக அதிகம் என்பதுதான் சரியான காரணம். அப்ப லைட்டினுடைய வெலாசிட்டி வந்து சவுண்டினுடைய வெலாசிட்டியை விட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலதான் உனக்கு ஃபர்ஸ்ட் மின்னல் தெரியுது, அடுத்தது இடி தெரியுது, இடி கேக்குது. சரியா? அடுத்தது தன்வெப்ப ஏற்பு திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தன்வெப்ப ஏற்பு திறன் என்ன? ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. சோ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா ஒரு கலோரிஃபிக் மதிப்புல இருக்கக்கூடிய ஒரு இது வந்து உயரணும். எவ்வளவு
ஒரு யூனிட் ஆஃப் மாஸ், தட் மீன்ஸ் ஒரு நிறை உள்ள ஒரு பொருள் எவ்வளவு வெப்பநிலை வந்து அது உயர்த்திக்குதுன்றதுதான். அப்போ ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். சரியா, ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். 19வது கேள்வி, மின் உருக்கியில் வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவையை பயன்படுத்த காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. மின் உருக்கி, மின் உருக்கினா என்ன? ஃபியூஸ். சரியா, மின் உருக்கினா என்ன? ஃபியூஸ். இந்த ஃபியூஸ்ல ஏன் வெள்ளியமும் காரியமும் பயன்படுத்துறாங்கன்றது தான் கேள்வியே. வெள்ளியமும் காரியமும் ஏமா பயன்படுத்துறாங்க? ஏன்னா ஃபியூஸ் வந்து வெளியில மாட்டுவோம், திடீர்னு ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன் ஃபியூஸ் போகுது? அதிகமான மின்சாரத்தை வந்தால் அது தடை செய்யணும். அதிகமான மின்சாரத்தை வந்தால் தடை செய்யணும். அப்ப அதிக மின்தடையை கொண்டிருக்க வேண்டும். புரியுதா சொல்றது? அது இப்ப வெளியில ஒரு வீட்டுல ஃபியூஸ் மாற்றனா வீட்டுல உள்ள எந்த பொருட்களும் எனக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா தான் நான் ஃபியூஸ் போடுவேன். ஆமா தானே, ஃபியூஸ் போட்டு தானே ஆகணும். அப்போ வீட்டுல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி நான் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கி மாட்டி வச்சிருப்பேன். நீ பாட்டு பவர் அதிகமா அனுப்போ, உடனே என் பொருள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு டம் டம் வெடிக்கிறதுக்கா? கிடையாது. அங்க ஃபியூஸை மாற்றுறோம். அந்த ஃபியூஸ் மாட்டும் பொழுது அதிகப்படியான மின்சாரங்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது அது என்ன பண்ணும்? தடை பண்ணும். அப்ப அதிக மின்தடையை கொண்டுள்ள ஒரு பொருள் என்னது? வெள்ளியம் காரியம். அப்ப அதிக மின்தடையை கொண்டிருக்கணும், அதிக மின்தடையை கொண்டிருக்கணும், அதிக மின்தடையை கொண்டிருக்கணும். அப்ப இது ஆப்ஷன்ல இல்ல. சரியா? சரி, இது ரெண்டும் ஒரே ஆப்ஷனா வச்சிட்டு இருக்காங்க. சாரி. சரி, அப்ப எது? இது ரெண்டா இதுவா? இதுவா போட்டியே. இப்போ அப்ப அதிக மின்தடையை கொண்டிருக்க வேண்டும். அப்போ அதிக மின்தடையை கொண்ட அனைத்து பொருட்களுடைய உருகு நிலையும் குறைவாகத்தான் இருக்கும். இது தெரிஞ்சுக்கோங்க. மின்தடை அதிகமா இருந்தா உருகு நிலை எப்படி இருக்கும்? குறைஞ்சுதான் இருக்கும். காரணம் என்னன்னா, அதிகமான மின்சாரம் வரும்பொழுது அது அதை தடை பண்ண ஆரம்பிக்குமா? நீ வீட்டுக்குள்ள போக கூடாது. அப்ப உடனே என்ன பண்ணும்? நான் உன்ன மீறி போவேன், நான் யார் தெரியுமா? கரண்ட். என்ன கேட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்னு சொல்லிட்டு கரண்ட் உள்ள வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அப்படியா என்ன மீறி நீ எப்படி போறன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி சாஞ்சிடும். உடனே போயிடும், ஃபியூஸ் போயிடும். அப்ப உருகு நிலை, குறைந்த உருகு நிலை, அதிகப்படியான மின்சாரம் வரும்போது அது அதிகமா வெப்பம் மாரி டக்குன்னு என்ன ஆயிடும்? புண்டுக்கும். இப்ப எப்படி போவ? என்கிட்ட தான் வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பிளாக் பண்ணிடும். அப்ப குறைந்த உருகு நிலையை கொண்டிருக்கிறது. அப்ப வெள்ளியம் மற்றும் காரியம் பயன்படுத்துவதற்கான மிகச்சிறந்த காரணம் குறைந்த உருகு நிலை மற்றும் அதிக மின்தடையை கொண்டுள்ள காரணத்தினாலதான். அப்ப 20வது கேள்வி வந்து திருப்பி வந்து தவறான ஒன்றை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. ஒலிச்செறிவின், நான் முதல்ல சொல்லிதான் ஆரம்பிச்சேன். ஒலிச்செறிவினுடைய எஸ்ஐ அலகு டெசிபல், அதிர்வெண்ணினுடைய அலகு ஹெர்ட்ஸ், அலை நீளத்தினுடைய அலகு மீட்டர், வீச்சினுடைய அலகு மீட்டர் வினாடி. ஆனா தப்பு. வீச்சினுடைய அலகு மீட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா கிலோமீட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒலியாண்டு கூட சொல்லலாம். சரியா, ஒலியாண்டு. ஏன்னா தொலைவை குறிக்கக்கூடிய அனைத்து அலகுகளையுமே நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்திக்கலாம்? ரேஞ்ச், ரீச்சுக்கு பயன்படுத்திக்கலாம். சோ யூனிட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் மீட்டர், கிலோமீட்டர், லைட் இயர், எது வேணா சொல்லலாம். அடுத்து 21, தொடரிணைப்பு மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளிலும் சம அளவில் மின்னோட்டம் பாய்கிறது. அப்போ நான் ஒரு சர்க்கியூட்டை வந்து தொடர் இணைப்புல வச்சிருக்கேன். தொடர் இணைப்புனா ஒன்றோடு ஒன்று தொடர் இணைப்பு. இப்படி இருந்துச்சுன்னா மின்னோட்டமான கரண்ட் ஐன்னு தான் குறிப்பாங்க. அந்த கரண்ட் வந்து சம அளவுல போகுமா? இங்க போகக்கூடிய கரண்டே தான் இங்கேயும் போவோம், இங்க போகக்கூடிய கரண்டே தான் இங்க போவோம். அப்போ கரண்ட் ஐ வந்து சமமா தான் இருக்கும். அப்போ முதல் கூற்று என்பது சரி. பக்க இணைப்பு முன்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளிடையும் உள்ள மின்னழுத்தம் சமமாக இருக்கும். பக்க இணைப்புனா பொருளை வந்து இப்படி பக்கமா கனெக்ட் பண்ணிருப்போமா? ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் இப்படி கனெக்ட் பண்ணிருப்பேன். இப்படி கனெக்ட் பண்ணிருந்தா எனக்கு கரண்ட் மாறிடும், மின்னோட்டம் மாறிடும். ஆனா வோல்டேஜ் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அப்போ வோல்டேஜ் சேமா இருக்கும், மின் அழுத்தம் வந்து சமமா இருக்கும். அப்ப இதுவும் கரெக்ட். அப்போ தொடர் இணைப்பில் மின்னழுத்தம் மாறும், மின்னோட்டம் மாறாது. பக்க இணைப்பில் மின்னோட்டம் மாறும், மின் அழுத்தம் மாறாது. சரியா? அதனாலதான் இதை வந்து வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வோல்ட் மீட்டரை இதுல பயன்படுத்துவாங்க. சரியா? ஏன்னா வோல்டேஜ் சமமா வருது. இதுல வந்து அம்மீட்டரை பயன்படுத்துவாங்க. சரியா? அப்ப இரண்டு கூற்றுகளுமே சரி. சரியா? இரண்டு கூற்றுகளுமே சரி. வாங்க டக்குன்னு முடிக்கலாம். 22வது கேள்வி, ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, முனைவர் கைலாச வடிவிஸ்வன். இவர் தான் ராக்கெட் மனிதர். அப்ப நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவை என்னன்னு அழைப்பாங்க? ஏவுகணை நாயகன், ஏவுகணை மனிதர், ஏவுகணை நாயகன்னே சொல்றேன். அது என்ன மனிதர்? அவர் சாதாரண மனிதரா? மிகச்சிறந்த மனிதர், ஏவுகணை நாயகன். அடுத்து விக்ரம் சாராபாய் என்பவர் விண்வெளி மனிதர். சரியா? விக்ரம் சாராபாய் என்னன்னு சொல்லுவாங்க? விண்வெளி மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அண்ணாதுரை மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சந்திராயன் திட்டத்தினுடைய முதல் திட்ட இயக்குனராக இருந்த இவரை வந்து நிலவு மனிதர் அப்படின்னு அழைப்பாங்க. சரியா? தெரிஞ்சு வச்சு படிங்க. சரி, 22 முடிஞ்சுச்சா? 23வது கேள்விக்கு போயிடலாமா? சாலைகளின் மிக குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் பயன்படுத்தப்படக்கூடிய ஆடிகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப நான் சாலைகள்ல மிக குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளை நான் பின்னாடி இருந்தா பார்க்க முடியும், நான் திரும்பி ஒவ்வொரு முறை பார்க்க முடியும். அப்போ அதை வந்து என்னுடைய சைட் மிரர் வச்சுதான் பார்ப்பேன். அப்ப சைட் மிரர் வச்சு பார்த்தா அது என்ன ஆடி? குவி ஆடியை வச்சுதான் பார்ப்பேன். சரியா? அடுத்து 24, காந்த புலத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. காந்த புலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வித்தியாசம் இருக்கு. காந்த பாயம்னு கேட்டா வெபர்,
அதே காந்தப்பாய அடர்த்தின்னு கேட்டா வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். இது வெறும் காந்தப்பாயம், சரியா? இது காந்தப்பாய அடர்த்தி. இது கோண்டிலா இல்ல கேண்டிலா, ஒளிச்செறிவு. இப்பதான் பார்த்தோம் ஒளிச்செறிவு. எந்த லீ? பெரிய லீ, பள்ளிக்கு வர லீ, ஒளிச்செறிவு. அப்ப காந்த புலத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன? டெஸ்லா. டெஸ்லா என்பது 10,000 காசுக்கு சமமானது. 10,000 காசுக்கு சமமானது, சரியா? டெஸ்லா தான் காந்த புலத்தின் எஸ்ஐ அலகு. 25 கூற்றை ஆராய்கன்னு சொல்லிட்டு ஒலி ஒரு வகை ஆற்றல்னு சொல்றாங்க. ஒலியும் ஆகட்டும் ஒலியும் சரி, எந்த லைட்னா இருக்கட்டும் சவுண்ட்னா இருக்கட்டும் ரெண்டுமே ஆற்றல் தான், எனர்ஜி தான். சவுண்டும் இஸ் a form of energy, light is also a form of energy. அப்ப ஒலியும் ஒரு ஆற்றல் தான், ஒலியும் ஒரு ஆற்றல் தான். அப்ப இது சரி, ஆற்றல். ஒலி பரவ ஊடகம் தேவையில்லைன்னு சொல்றான். அட பாவிகளா, ஒலி பரவ ஊடகம் தேவை. என்ன சார் இவ்வளவு நேரமா ஒலி வெற்றிடத்தில் இவ்வளவு போகும்னாங்க அவ்வளவு போகும் நீங்க? இப்ப என்னன்னா, இப்ப நான் எந்த ஒலியை சொன்னேன்? இந்த ஒலி சொன்னேன். இந்த ஒலி வெற்றிடத்தில் பரவும். இந்த ஒலிதான் வெற்றிடத்தில் 3x10⁸ மீட்டர்/செகண்ட் அளவுக்கு வந்து என்ன ஆகும்? பரவ ஆரம்பிக்கும். இந்த ஒலியால வெற்றிடத்துல போவே முடியாது. வெற்றிடத்துல நஹி பையா பேட்டா எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு உட்காந்துரும். அப்போ ஒலி பரவ ஊடகம் தேவையில்லைன்னு சொல்றான். தேவை. ஒலி என்பது ஒரு திண்ம பொருளிலோ அல்லது திரவ பொருளிலோ அல்லது வாயு பொருளிலோ மட்டும்தான் பரவும். அப்ப சவுண்ட உன்னால வந்து வேக்கம்ல எடுத்துட்டு போக முடியாது. அப்ப இரண்டாவது குற்று தவறு. ஒன்று சரி, சரியா? அடுத்து 26 கூற்றை ஆராய்க. தாமிர கம்பி மிக குறைந்த மின்தடையை கொண்டது. தாமிர கம்பி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளியம் காரியம்னு பார்த்தோம். அதுல எப்படி இருந்துச்சு? மின்தடை அதிகமான மின்தடை இருந்த ஒரு காரணத்தினால அதனுடைய உருகுநிலை எப்படி இருக்கும்? குறைந்ததா இருக்கும். அதனால அது ஃபியூஸ் கம்பியில பயன்படுத்தினாங்க. இந்த தாமிர கம்பின்னு சொல்லக்கூடிய காப்பர் கம்பிகளை எதுல பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின் கம்பிகள்ல பயன்படுத்துவாங்க. எங்க பயன்படுத்துவாங்க? மின் கம்பிகள்ல பயன்படுத்துவாங்க. காரணம் என்னன்னா இதனுடைய மின்தடை எப்படி இருக்குமா? குறைந்த மின்தடை. அப்ப அதிகமா மின்சாரம் வந்துச்சுன்னா உள்ள விடும். வா 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 அதிக உருகு நிலை. ரொம்ப அதிகமா மின்சாரம் வந்தாதான் அது உருகவே உருகும். புரியுதா? ரொம்ப அதிகமா மின்சாரம் வந்தாதான் அது உருகவே உருகும். அதனால தாமிர கம்பிக்கும் வெள்ளியம் காரியமுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வெள்ளியம் காரியம் ஃபியூஸ்ல பயன்படுத்துறோம், தாமிர கம்பியை மின் கம்பிகள்ல பயன்படுத்துறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபியூஸ் வேற, மின் கம்பி வேற. ஃபியூஸ் என்பது உன் வீட்டை பாதுகாக்க வெளியே சொருகக்கூடிய ஒன்று. புரியுதா? அது ஃபியூஸ் போயிடுச்சுன்னா உள்ள எல்லா பொருளும் பாதுகாப்பா இருக்கும். ஆனா தாமிர கம்பி என்பது மின் கம்பிகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா இது குறைந்த மின்தடையும் அதிக உருகுநிலையும் கொண்டது. அப்ப முதல் கூற்று சரி. டங்ஸ்டன் மற்றும் நிக்ரோன் கம்பி அதிக அளவு மின்தடை உடையது, எனவே வேகமாக வெப்பமடையும். இதுவும் சரி. டங்ஸ்டன்லயும் சரி நிக்ரோம்லயும் சரி மின்தடை வந்து அதிக அளவில் இருக்கக்கூடியதுனால வேகமா அதிகமான மின்சாரம் வந்தா வேகமா வெப்பமடையும். சோ 1, 2 ரெண்டுமே சரி. சரியா? 27 வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், கதிர்வீசல், குளிர்வித்தல். வெப்ப கடத்தல் என்பது வந்து இப்பதான் பார்த்தோம் திடப்பொருட்கள்ல தான் நடக்கும். சோ 4. வெப்பச்சலனம் என்பது திரவத்துல நடக்கும். 1. கதிர்வீச்சு, குளிர்வித்தல். குளிர்வித்தல் என்பது இதுமா வாயுவை திரவமாக மாற்றும். சரியா? அதான் குளிர்வித்தல். கதிர்வீசல் என்பது வாயுவில நடக்கும். சோ 4, 1, 3, 2. சரி, 4, 1, 3, 2 சரியா போச்சு. அடுத்து 28 பெரிஸ்கோப் பற்றிய சரியான கருத்து என்ன? இப்பதான் நான் சொன்னேன் பெரிஸ்கோப்ல 45 டிகிரில வைக்கணும். அது ஒளி எதிரொலித்தல் மூலமாக வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இதாகும். சரி, 29வது கேள்வி. அமிலத்தினுடைய பெயர்களை வந்து அதோட பொறுத்து சொல்றேன், ஈஸியா பொறுத்துருவீங்க. பால் பொருட்கள் என்றால் லாக்டிக் அமிலம் 4, எறும்பு என்றால் ஃபார்மிக் அமிலம் 3, வினிகர்ல அசிட்டிக் அமிலம் 2, தகாலில ஆக்சாலிக் அமிலம் 1. இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். நான் அசிட்டிக் அமிலம் என்பது வினிகரில் உள்ளது, ஃபார்மிக் அமிலம் என்பது எறும்பில் உள்ளது. ஆனா அசிட்டிக் அமிலத்துடைய இன்னொரு பேர் வந்து எத்தனாயிக் அமிலம். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனாயிக் அமிலம். சோ எத்தனாயிக் அமிலம்னு நீங்க போய் தேடினீங்கன்னா கூட CH3COOH அப்படின்னு தான் வரும். இது HCOOHன்னு வரும். எது? மெத்தனாயிக் அமிலம் இது பேர். ஃபார்மிக் அமிலத்துக்கு என்ன பேரு? மெத்தனாயிக். அப்ப எத்தனாயிக் வேற, மெத்தனாயிக் வேற. எத்தனாயிக் என்றால் அசிடிக், மெத்தனாயிக் என்றால் ஃபார்மிக் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நாலு பின்ன எறும்பின் கொடுக்கில் உள்ளது எதுன்னா உடனே ஃபார்மிக் அமிலம் இல்லையே அப்படின்னு தரக்கூடாது. மெத்தனாயிக் அமிலம் இருந்துச்சுன்னா போகணும் மெத்தனாயிக். 30 திண்ம நிலையில் உள்ள அமிலத்திற்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேக்குறாங்க. ஊருக்கே தெரியும். திண்ம நிலையில்னா கட்டி கட்டியா இருக்கக்கூடிய அமிலம் என்றாலே திரவ நிலையில் இருக்கும் தான் படிச்சிருப்பீங்க. திண்ம நிலையில் உள்ள ஒரு அமிலத்திற்கு ஒரு உதாரணம் பென்சாயிக் அமிலம். பென்சாயிக் அமிலத்தை அந்த ஆசிட் எதுக்கு பயன்படுத்துவாங்க? நம்மளுடைய உணவு பாதுகாப்பு பொருட்டா பயன்படுத்துவாங்க. ஊர்கா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அப்ப பென்சாயிக் அமிலம் என்பதுதான் சரி.
31 வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஊருக்கே தெரியும், வேதிப்பொருட்களின் அரசன் சல்பியூரிக் அமிலமான கந்தக அமிலம்னு சொல்லக்கூடிய H2SO4. சோ கந்தக அமிலம்னு சொல்லலாம், சல்பியூரிக் அமிலம்னு சொல்லலாம், H2SO4 சொல்லலாம். இவர் தான் வேதிப்பொருட்களின் அரசன். என்னன்னா இவர் அனைத்து ஆய்வகங்கள்லயும் எல்லா சொல்யூஷனையுமே கலக்கிறதுக்கோ ரெடி பண்றதுக்கோ இது பண்ணுவாங்க. அதனால சல்பியூரிக் அமிலத்தை வேதிப்பொருட்களின் அரசன் சொல்லுவாங்க. கார் பேட்டரிஸ்ல பயன்படுத்துவாங்கம்மா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நைட்ரிக் அமிலத்துல உரம் தயாரிப்பதுல பயன்படுத்துவாங்க. அடுத்து ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும் காரம் எது? அமிலம் கேட்கலாம். அமிலமா இருந்தா ஆக்சாலிக் அமிலம். ஒரு தக்காளியை வச்சு நீ சுத்தம் பண்ணா கரைகள் எல்லாம் கிளீன் ஆகும். ஆனா இவங்க ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும் காரம் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய NH4OH தான் வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படுத்துவது. 33 பொறுத்துக. சலவை சோடா நிறைய வரும், இதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. சலவை சோடா, சமையல் சோடா. எனக்கு இதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது. Na2CO3 எதுக்கு, NaHCO3 எதுக்குன்னா சமையலுக்கு இது சரியா. இதுக்கு பேர் வந்து சோடியம் பை கார்பனேட். சோடியம் பை கார்பனேட், இதுக்கு பேர் வந்து சோடியம் கார்பனேட். சரியா. நான் என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா சமையல் செய்யறதுக்கு என்னமா தேவை? காய்கறி தேவை. எல்லாத்தையும் காய்கறி மளிகை எல்லாமே தேவை. எல்லாத்தையும் போய் பையில தானே வாங்கி வருவேன். அப்ப பை அப்படின்னு வந்துச்சுன்னா அது சமையல் சோடா. சமையல் செய்வதற்கு பை தேவை. ஏன்னா எல்லா பையும் போய் பையில தான் வாங்கி வருவோம். அப்ப சமையல் செய்வதற்கு பை தேவைன்றதுனால பைன்னு வந்துச்சுனாலே சமையல் சோடா. பை வராம வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சலவை சோடா. சரியா, அது ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்பயும் இதை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறதே அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸ்ல வந்து பை அப்படின்னு சொல்லுவோமா, 7/8 அப்படின்னு சொல்றோமா. அப்ப பை என்பது பிரிப்பது. அப்போ இங்க இருக்கக்கூடிய NaOயும் இங்க இருக்கக்கூடிய CO3யும் பிரிக்கிறது யாரு? H. அப்ப பிரித்தால் அது பை, பிரிக்கலன்னா அது நார்மல் சோடியம் கார்பனேட். அப்ப சோடியம் பை கார்பனேட் எது, சோடியம் கார்பனேட் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரிச்சிருந்துச்சுன்னா சோடியம் பை கார்பனேட், பிரிக்காம இருந்துச்சுன்னா சோடியம் கார்பனேட். அப்ப பை இருந்தா சமையல் சோடா, பையே இல்லனா சலவை சோடா. அப்ப இதுக்கே பொருந்திருச்சா, சலவை சோடா 2, இது 1. அடுத்தது காஸ்டிக் சோடா, எரி சோடான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ காஸ்டிக் சோடா பொட்டாஷ்னாலே இதுதான். ஏன்னா வன் சோப்பு தயாரிக்க பயன்படுவது வந்து வன் சோப்புன்ற மென் சோப்பு, குளியல் சோப்பை தயாரிக்கிறது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அப்ப காஸ்டிக் பொட்டாஷ், எரி பொட்டாஷ் சொல்றது இது. இது 4. காஸ்டிக் சோடா, எரி சோடான்றது சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப ஆன்சர் 2143 அப்படின்னு சொல்லக்கூடிய சி ஆன்சர். சரியாமா. அப்ப இதுக்கப்புறம் மறக்க கூடாது. அடுத்து மெத்தில் ஆரஞ்ச் காரக்கரைசலில் தரும் நிறம் என்ன? நிறைய முறை இதை கேட்க போறாங்க. இந்த வருஷமும் பிசில கண்டிப்பா இது ஒரு கொஸ்டின் இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். மெத்தில் ஆரஞ்ச் காரக்கரைசலில் பேஸ்ல எதை தரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மஞ்சள் நிறத்தை தரும். சரியா, மஞ்சள் நிறத்தை தரும். அப்போ இது ரெண்டுமே உனக்கு அமிலத்துல தரக்கூடிய நிறங்களை ஒவ்வொரு பள்ளி பாடகத்துல கொடுத்திருப்பாங்க. அப்போ மெத்தில் ஆரஞ்ச் ஆனது அமிலத்துல ஒன்னு சிவப்பை தரும், இல்லைன்னா இளஞ்சிவப்பை தரும் கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுதான் மிகச்சரியான ஆன்சர். சிவப்பு தான் மிகச்சரியான ஆன்சர். அப்ப மெத்தில் ஆரஞ்சு அமிலத்துல என்ன நிறத்தை தரும்னா சிவப்பு நிறத்தை தரும். ஆல்ரெடி உங்க போர்ட்லயும் கேட்ட சிவப்பு தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பினாப்தலீன். என்னது? பினாப்தலீன். இவர் வந்து அமிலம் சொல்லக்கூடிய ஆசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறமற்றதா இருப்பார். காரம்னு சொல்லக்கூடிய பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்தை தருவார். இளஞ்சிவப்பு நிறத்தை தருவார். சரியா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே கொஸ்டின் தான், எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். இது நமக்கு ரிவிஷன் போயிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது எதுமா? CH4 அப்படின்னு சொல்லக்கூடிய மீத்தேன். இவரதான் சதுப்பு நில வாயுன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே. அடுத்து 36வது கேள்வி. ஒவ்வொரு தனிமங்களும் அதனுடைய பயன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கந்தகத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க? கந்தகத்தை வந்து துப்பாக்கி தூள் தயாரிப்பதா அல்லது ரப்பரை கெட்டிப்படுத்த வல்கனைஸ் செய்யன்னு சொல்லுவாங்க. அப்ப சல்பருடைய மெயின் யூசேஜ் வந்து ரப்பரை வந்து என்ன பண்ணும்? கெட்டிப்படுத்தும், சாலிட் ஆக்கும். சோ அப்போ ரப்பர் பால்ல இருந்து ரப்பரை தயாரிக்கிறதுக்கு 4. குளோரின் வந்து குடிநீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்க. நம்ம வீட்டுல வந்து குளோரின் பவுடர் போடுவாங்க. வாட்டர்ல எல்லாம் குடி தண்ணி எல்லாம் வரும்போது, கார்பரேஷன் வாட்டர்லாம் வரும்போது கொஞ்சமா குளோரின் பவுடர் மிக்ஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அது அங்க இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆன பாக்டீரியாஸ் ஏதாவது வைரஸ் இருந்துச்சுன்னா அழிக்கிறதுக்கு தான். சோ குளோரின் வந்து இதுக்கு தான். போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹைட்ரஜன் வந்து எரிபொருளாக பயன்படும். ராக்கெட்டினுடைய எரிபொருளாக பயன்படுவது ஹைட்ரஜன். போரான் என்பது ராக்கெட்டின் எரிபொருளை பற்ற வைக்க பயன்படுவது. அப்ப 4231 4231 புரியுதா? அது மட்டும் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. அடுத்து 37. ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது எது? மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெயை தான் ஜெட் விமானங்கள்ல பயன்படுத்துறாங்க, காசே இல்லாத மாதிரி. சரியா,
38 மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலிசிஸ் என்று சொல்லி அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. சோ மைக்கேல் ஃபாரடே தான் மின்னார் பகுத்தல் என சொல்லப்படும் எலக்ட்ரோலிசிஸ் என்ற சொல்லி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். சரியா? 39வது கேள்வி, மின்கலங்கள் தயாரிக்கவும் கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் பயன்படுத்துவதுன்னா காரியம். ஏன்னா இதுதான் அந்த அந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லெபார்டரிஸ்லயே வந்து காரியத்தால் ஆன உடைகளையும் கையுறைகளையும் தான் அணிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்திருப்போம். ஏன்னா அதுதான் கதிர்வீச்சிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்ளும். அப்ப எக்ஸ் கதிர்கள் தயாரிக்கிறதுக்கு காரியம். பொறுத்துக ஜிப்சம் சொல்றாங்கப்பா. ஜிப்சம் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. ஜிப்சம் என்னன்னு சொல்றாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் CaSO4 into 2H2O அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். சோ இதுக்கு வந்து 4. டாரிஸ்டான் வந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. ஆஃப் H2O. சோ 4 1 வரணும். 4 1 ஒரு ஆப்ஷன் தான் தொடங்குது. அப்ப சால்ட் பீட்டர் அப்படின்னா என்னன்னா பொட்டாசியம் நைட்ரேட். சிலி சால்ட் பீட்டர்னா சோடியம் நைட்ரேட். இது தெரிஞ்சு வச்சு படிங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லாருக்குமே சால்ட் பீட்டர்னா பொட்டாசியம் நைட்ரேட்னு தெரியும். ஆனா சிலி சால்ட் பீட்டர்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம என்ன ஆயிடுறோம் பாத்தீங்கன்னா தயங்கிடுறோம். அப்போ பொட்டாசியம் ஹைட்ரேட்டை வந்து சால்ட் பீட்டர்னு சொல்லுவாங்க. சோடியம் ஹைட்ரேட் தான் நைட்ரேட் தான். பொட்டாசியம் நைட்ரேட்டை வந்து சால்ட் பீட்டர், சோடியம் நைட்ரேட்டை தான் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா சிலி சால்ட் பீட்டர்னு சொல்றாங்க. அடுத்து 41, தீக்குச்சியினுடைய தலைப்பகுதியில் சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச தீப்பெட்டியினுடைய சைட்ல தான் இருக்கு சிவப்பு பாஸ்பரஸ். அப்ப தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டில் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்பேட், ரொம்ப முக்கியம், டைசல்பேட்னு போட்டுற போறீங்க. நாளைக்கு கூட்டுல டையும் கூட கொடுக்கலாம், கொஞ்சம் உஷாரா கவனிங்க. ட்ரைசல்பேட் ஆன்டிமனி ட்ரைசல்பைடும் உள்ளன. இது வந்து ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கு. இவன் அவன் கிட்ட இருக்கான், அவன் இவன் கிட்ட இருக்கான். அப்போ தீக்கெட்டியினுடைய இந்த சைட்ல தான் சிவப்பு பாஸ்பரஸ் இருக்கு. தீக்குச்சியினுடைய தலையில தான் பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமனியும் இருக்கு. சரியா? ஆன்டிமனி ட்ரைசல்பைடும் இருக்கு. அடுத்து 42, முட்டைகள் அழுகும் போது எந்த வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, உங்களுக்கே தெரியும், ஹைட்ரஜன் சல்பைடு. ஹைட்ரஜன் சல்பைடு. அடுத்தது 43, பொறுத்துக மயில் துத்தம்னு கேக்குறாங்கப்பா. மயில் துத்தம், இந்த தேசி சின்னங்கள்லாம் மயில் தாமரைன்னு சொல்றோம்ல, மயிலுக்கு என்னது? தாமர சல்பேட். மயிலு தாமரை, ஓகேவா? தாமிர சல்பேட். மயில் துத்தத்தை என்னன்னு சொல்லுவாங்க? தாமிர சல்பேட். அப்ப பச்சை துத்தம் என்னன்னா இரும்பு சல்பேட். ஏன்னா இரும்பு வந்து கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா பச்சை பச்சையா என்ன ஆயிடும்? துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப பச்சை பச்சையா மாறிடும். அப்ப மயில் துத்தம்னா தாமிர சல்பேட், பச்சை துத்தம்னா இரும்பு சல்பேட். விட்ரியால் எண்ணெய்னு சொல்லிட்டு கந்தக அமிலத்தை சொல்லுவாங்க. கேலமைன்னு சொல்லிட்டு துத்தநாக கார்பனேட்டை சொல்லுவாங்க. அப்போ 2143 2143 இதுல பாருங்க, இது 3 2143. அடுத்து 44, எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினை புரியாத தனிமம் என்னன்னு கேக்குறாங்க. பிஸ்மத் வந்து வயிற்றுப்போக்குக்கு பயன்படும்ன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். காரியம் வந்து அந்த கதிர்வீச்சுகள் இருக்கக்கூடிய ஆலைகள்ல கையுறைகளாகவும் தற்காப்புக்கு பயன்படுத்தக்கூடிய உடைகளாகவும் பார்த்திருந்தோம். அப்ப எந்த நிலையிலும் நீருடன் வினை புரியாத தனிமம் எதுனா தாமிரம். அதனாலதான் காப்பர் வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, காப்பர் குண்டான வச்சு பால் காசுங்க, காப்பர் இதுல வந்து தண்ணீரை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எந்த படியான வெப்பநிலை எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் மற்ற தனிமங்கள் வந்து அந்த தண்ணியோட ரியாக்ட் ஆகும் பொழுது உனக்கு சில தண்ணீரில் நச்சுக்கழிவுகள் கலக்க ஆரம்பிக்கலாம். ஆனா காப்பர் வந்து தண்ணீரோட எந்த வெப்பநிலையும் வினை புரியாத ஒரு காரணத்தினால அது நமக்கு சேஃபஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரிங்காவே இருக்கும். சோ அதனாலதான் தாமிரம் காப்பர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்தது போலாமா? 45, அமில மழை உருவாக காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. SO2 NO2 சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு. சோ இது போய் தான் H2SO4 ஒரு அமிலமையும் HNO3 சொல்லக்கூடிய நைட்ரிக் அமிலத்தையும் வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த இரண்டு புகைகள் சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு வானத்துல சென்று வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீருடன் வினை புரிந்து, அந்த மழையா வரக்கூடிய நீருடன் வினை புரிந்து நமக்கு சல்பியூரிக் அமிலமான கந்தக அமிலத்தையும் நைட்ரிக் அமிலமான HNO3 நமக்கு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கொடுக்குது. அதனாலதான் வந்து தாஜ்மஹால் வந்து என்ன ஆயிடுச்சு? கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. பளிங்கு கற்களால் ஆன தாஜ்மஹால் இப்ப மஞ்சள் நிறத்துல காட்சி அளிக்குதுன்ட்டு. பொறுத்துக ரொட்டி சோடா. ரொட்டி சோடாவை சலவச்சோடாவை இப்பதான் பொருத்தின்னு இருந்தோம்ல. சோ ரொட்டி சோடா அப்படின்னா இப்பதான் நான் சொன்னேன், சோடியம் பைகார்பனேட்னாலே என்னது? சமையல். ரொட்டி சோடா. ரொட்டி சோடானா சமையல் சோடா. சரியா? ரொட்டி சோடானா சமையல் சோடா. அப்ப சோடியம் பைகார்பனேட் பைய வச்சுதான் சமையல் பண்ண முடியும். சோ ரொட்டி சோடா. சலவை சோடானா சோடியம் கார்பனேட் நேரா பொருத்தி இருக்குமா. சலவை தூள் என்றால் கால்சியம் ஆக்சி குளோரைட் CaOCl2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் இப்பதான் பார்த்தேன். NaHCO3 இது Na2CO3 இது CaOCl2 சொல்லிட்டோம். இது கால்சியம் கார்பனேட் CaCO3. சுண்ணாம்பு கற்களை என்னன்னு சொல்லுவாங்க? கால்சியம் கார்பனேட் தான் சொல்லுவாங்க. அப்ப 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா எல்லாமே பொருந்தி இருக்கக்கூடிய காரணத்தினால ஆன்சர் ஆப்ஷன் A. 47 போயிடலாம். இன்னும் 5 கொஸ்டின் தான். LPG திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு
எந்த வாயு கலவையால் ஆனதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுன்றது புரோபேன் மற்றும் பியூட்டேனால் உருவானது. லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ புரோபேன், பியூட்டேன், அதுக்கப்புறமா எத்தில் மெர்காப்டேனும் வந்து அந்த வாசனை வந்து கண்டறிவதற்கு, ஏன்னா இது இரண்டுமே நிறமற்றதா, அதனால நமக்கு தெரியாதுல லீக் ஆகுது, வாசனையும் மற்றது, அதனாலதான் எத்தில் மெர்காப்டேன் கலந்திருப்பாங்க. எந்த உலோகம் கம்பியாக நீளும் தன்மையுடையது? அப்போ அலோகம். உலோகங்களை நீ கம்பியா நீட்டலாம், அது பிரச்சனையே இல்லை, ஏன்னா உலோகமே அதுக்கு தானே பயன்படுத்த போறோம். எந்த அலோகத்தையும் உன்னால கம்பியால நீட்ட முடியும் அப்படின்னா கார்பன். சி, சரியா, கார்பனை நீட்ட முடியும், கம்பியாக நீளும் தன்மையுடைய. 49வது கேள்வி, கூற்றை ஆராய்க. கடின நீரை மென்னீர் ஆக்குவது Na2CO3, தீயணைக்கும் பொருள்ல பயன்படுவது NaHCO3, ரெண்டுமே சரி. சரியா, அப்ப Na2CO3 என்னன்னு சொன்னா சோடியம் கார்பனேட், தீயணைக்கும் பொருள் சோடியம் பைகார்பனேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோடியம் பைகார்பனேட். பை இருந்தா தான் சமையலுக்கு போக முடியும், அப்ப சமையல் சோடா தான் பயன்படுத்துறாங்க தீயணைக்கும் பொருள்ல. சமையல் முடிச்சா என்ன பண்ணுவீங்க? தீ அணைப்பீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தீ அணைப்பு பொருள் எனக்கு மறக்குது சார், எனக்கு மறக்குது சார் அப்படின்னா எப்படி மறக்கும்? எப்படி மறக்கும்? படிச்சது சமையல் முடிஞ்ச உடனே நான் தீ அணைப்பேன் சார், தீ அணைச்சிட்டா சமையல் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்ப சமையல் சோடா தான் தீ அணைக்கும் பொருளாக பயன்படுவது. அப்ப தீயணைக்கும் பொருட்களில் பயன்படுவது சமையல் சோடா. கடிநீரை மென்னீராக்குவது சலவைச்சோடா. அடுத்தது, எந்த வெப்பநிலையிலும், லாஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நாங்க கேட்ட வார்த்தை வரை இங்க கேட்ட வார்த்தை வர. அங்க தனிமம்னு கேட்டனா இங்க என்ன கேட்டிருக்கோம்? உலோகம்னு கேட்டிருக்கோம். அவ்வளவுதான். அப்ப உலோகம்னு கேட்டாலும் சரி, தனிமம்னு கேட்டாலும் சரி, அதுதான் நம்மளுடைய தாமிரம் தான். அப்ப ஆன்சர், எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரியாத உலோகம் எதுனா தாமிரம். சரியா? சோ 50 கேள்விகள் இன்னைக்கு 8வது வகுப்புல இருந்து பார்த்து முடிச்சாச்சு. சோ 9வது 10வது வகுப்புக்கு அடுத்தடுத்த நாளுக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க, வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.